திருப்பாவை 13வது பாசுரம். புள்ளின்பாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்தியை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் புறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள். புள்ளின்பாய் கீண்டானை என்றால் என்ன பொருள்? ஆயர்பாடி சிறுவர்கள் எல்லோரும் கன்றுகளுக்கு தண்ணீர் காட்டி தாங்களும் நீர் அருந்துவதற்காக யமுனா நதிக்கரைக்கு சென்றனர். அங்கே உருவத்தில் வாத்து போலவும் தோற்றத்தில் ஒரு மலையை போலவும் இருக்கும் ஒரு விலங்கினை கண்டனர். அவன் கம்சனின் நண்பன் பகாசுரன் என்பதும் கண்ணனையும் பலராமனையும் அழிக்கத்தான் வந்திருக்கிறான் என்பதும் சிறுவர்களுக்கு தெரியாது. அவன் பகாசுரன் திடீரென்று கண்ணனை பிடித்து விழுங்கத் தொடங்கினான். அப்போது கிருஷ்ணன்னாலும் கண்ணன்னாலும் ஒன்று தானுங்களே, கிருஷ்ணன் பறவையின் அலகுகளை பிடித்து புல்லை இரண்டாக கிழிப்பது போல கிழித்து போட்டான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனின் புகழைப்பாடியும் அரக்கர்களையெல்லாம் கொன்றொழித்த ராமனின் புகழைப்பாடியும் அனைவரும் பாவை நோன்பு நோர்க்கும் காத்தியாயினி பதுமை வைத்திருக்கும் இடத்துக்கு எல்லோரும் சென்று விட்டார்கள். வானிலே வெள்ளி, அதாவது சுக்கிரன் தோன்றிவிட்டது. வியாழம் என்னும் கோள் மறைந்து விட்டது. அதோ பார், பறவைகளெல்லாம் கூட்டை விட்டு வெளியே வந்து ஒலி எழுப்புகின்றன. தாமரை இதழிலே வண்டு கிடப்பதை போன்ற அழகான கண்களை உடையவளே, குளத்திற்கு சென்று உடல் நன்கு குளிரும்படி தண்ணீரில் குடைந்து குடைந்து நீராடாது கள்ளத்தனமாக உறங்குவது போல கண்ணன் நினைவுகளில் மூழ்கி கிடக்கிறாயா? அழகான பதுமை போன்ற பெண்ணே, எழுந்திரு, வா என்று தோழி எழுப்புவது போல ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். திருவம்பாவை 13வது பாடல். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்கிறார் மாணிக்கவாசகர். இந்த பாடல் இரு பொருளை தரக்கூடியதாக இரட்டுற மொழிதல் அணி என்ற ஒரு அணியை பெற்று வந்திருக்கிறது. அணி என்றாலே அழகுதானே, ஏற்கனவே பாடலும் அழகு, இந்த பாடலிலே அமைந்திருக்கக்கூடிய இருபொருளும் அழகு. மணிவாசகப் பெருமான் பொய்கையை பார்க்கிறார். சக்தியும் சிவனும் இணைந்திருப்பது போல அவருக்கு தோன்றுகிறது. பொய்கையிலே ஒருபுறம் செழுமையான அழகான மேக வண்ணம் கொண்ட குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன. அதன் அருகிலேயே தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன. குவளை மலர்கள் மேக நிறமாக இருக்கின்ற காரணத்தினாலே சக்தியை போல தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் சிவமாக தெரிகிறது. அங்கம் குறுகினத்தால் என்று சொல்லும்போது குருகு என்றால் வெண்மை நிறப் பறவைகள், கொக்கு, வெள்ளை, வளையல் என்றெல்லாம் அதற்கு பொருள் உண்டு. வெண்மை நிறப் பறவைகள் சிவபெருமானின் திருநீறு பூசிய மேனியையும் சக்தி அணிந்திருக்கும் வளையலுமாக தெரிகிறது மணிவாசகப் பெருமானுக்கு. பின்னும் அரவம் என்று சொன்னால் பாம்பு என்று ஒரு பொருளும் ஓசை என்ற ஒரு பொருளையும் தருவதனால் அங்கே இருக்கும் பாம்பும் வளை சத்தங்களும் சிவபார்வதி போலவும் தங்கள் அழுக்கை போக்க வரும் மனிதர்கள் பக்தர்கள் போலவும்
மணிவாசகப் பெருமானுக்கு தெரிகிறது. பாயும்போது, பாய்ந்து குளிப்பதற்கு பாயும்போது கைகளில் அணிந்துள்ள சங்கு வளையலும் கால்களில் அணிந்துள்ள சிலம்பும் ஒன்று சேர்த்து ஒலி எழுப்புகின்றன. இப்படி சிவசக்தி போன்று தோன்றும் நீர் நிறைந்த பொய்கையில் பாய்ந்து நீரில் புகுவோம் வா. தண்ணீரின் ஆழத்தை குடைந்து குடைந்து உள்ளே செல்லும்போது தண்ணீரும் பொங்கும், தண்ணீரில் உள்ள தாமரை மலர்களும் பொங்கும், அப்போது நம் நெஞ்சமும் பொங்கும். இப்படி அனைத்தும் பொங்கி ததும்புவாறு நீராடுவோம் வா பெண்ணே என்று அழைப்பது போல மணிவாசகப் பெருமான் இந்த பாடல்களை பாடுகிறார். நன்றி, வணக்கம், வாழ்க.